இனி வரக்கூடிய நாட்களில் குறைந்தது 15 முதல் 20 நாட்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் தாக்குதலுக்கான தயாரித்துக் கொண்டிருக்கிறது 3 படை தளபதிகளும். இதில் மூக்குடைப்பு இந்திய அலைன்னு சொல்லக்கூடிய காங்கிரசிற்கும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், அகிலேஷ் யாதவிற்கும், உத்தவ் தாக்கரேக்கும், மம்தா பானர்ஜிக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்களே பயந்து இருக்காங்க. இது மூலமாக அமித்ஷா, நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டாவினுடைய ஒரு ஆதிக்கம் வளர்ந்து விட்டால் இந்துக்கள் ஒன்றாகக்கூடிய நிலைமை வந்து விட்டது என்றுதான். இனி வரக்கூடிய காலம் பாகிஸ்தானுக்கு எகிர முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். கண்டிப்பாக இது ஒரு மாபெரும் திருப்பமாகத்தான் இருக்கும். நேற்று பிரதமர் பீகாரில் பேசியதனுடைய தாற்பயம் அதுதான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் முதுகெலும்பை முறிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் ராணுவ தளபதிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. தாங்கள் எந்த திட்டத்தையும் செயலற செய்யுங்கள், நுணுக்கமாக செய்யுங்கள் என்றெல்லாம் ஆணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ராபர்ட் வாட்ராவுக்கும் பிரியங்கா காந்திக்கும் கணவர் மனைவி விஷயத்தை தவிர ராபர்ட் வாட்ரா ஏன் முழுக்கை நுழைக்கிறார் என்று கேட்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க. ராபர்ட் வாட்ராவை சொல்ல வைத்தது யார்? அது ராகுல் காந்தியா, பிரியங்கா காந்தியா, சோனியா காந்தியா? ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அதே அளவிற்கு தான் எம்பி ஆக வேண்டும் என்று ராபர்ட் வாட்ராவும் துடிக்கிறார். ஆக மொத்தம் அது காங்கிரஸ் பிரச்சனை, காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, 3 காந்திகளுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை என்று தான் பாஜகவினர் சொல்லுகின்றனர். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இந்த பஹல்காம் அட்டாக், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் உச்சகட்ட பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு. எல்லையில எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் போர் வெடிக்கலாம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கலாம் அப்படிங்கிற நிலையில இருந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்களும், அதாவது மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரதமர் மோடி அவர்களும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால், மும்மூர்த்திகள் 3 பேருமே ஒரு பரபரப்போடையா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ டெல்லியில இந்த பஹல்காம் அட்டாக் விவகாரம் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா மூலமாக சொல்லிக்கொள்ள வேண்டியது, டெல்லியில் பிரதமர் அமைச்சர் கடந்த 3 நாட்களாக தூங்குவது கிடையாது. இரவு பகல் பாராது தன்னுடைய அதிகாரிகளிடமிருந்து வரக்கூடிய செய்திகளையும், பாகிஸ்தானில் எப்படிப்பட்ட பின்னடை வந்தது, பாகிஸ்தானில் எப்படிப்பட்ட ரியாக்ஷன் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அமித்ஷா தூங்கவில்லை, ராஜ்நாத் சிங் தூங்கவில்லை. ஆக மொத்தம் இந்த துப்பாக்கிச்சூடு, மரணங்கள், சுற்றுலா பயணிகள் மரணம் அடைந்தது காஷ்மீரில், அது மத்திய அரசாங்கத்தை, குறிப்பாக டெல்லியில் ஒரு கதி கலங்க வச்சிருச்சுங்க. இது நரேந்திர மோடிக்கு அவப்பெயர் வந்து கொண்டது என்று ஒரு வர்ணனை இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியில் மல்லிகார்ஜுன் கர்கே, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் போன்றவர்கள், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் பேசுவது என்ன என்று கேட்டால், இது தொடர்ந்தால் அது பாஜகவிற்கு லாபமாக போகும். பாஜக பீகாரிலும் தமிழகத்திலும் மேற்கு வங்காளத்திலும் வெற்றி அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக மொத்தம் நாம் நரேந்திர மோடியை அதிகமாக திட்டக்கூடாது, பாகிஸ்தானை திட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி. ஆனா பாகிஸ்தானை திட்டினீங்கன்னா காங்கிரஸுக்கு முஸ்லீம் ஓட்டு போயிடும். ஆக மொத்தம் ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ராகுல் காந்தி ஓமர் அப்துல்லாவை பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். ராகுல் காந்தி ஸ்ரீநகரில் இருக்கிறார். ராகுல் காந்திக்கு ஓமர் அப்துல்லா சொன்ன ஒரே ஒரு கருத்து, எங்களுக்கு சுற்றுலா பயணிகள் நிறைய வருவதாக இருந்தது. இந்த வருடம் 7 லட்சம் பேர் வரதா இருந்தாங்களாம். எல்லாம் நின்றுச்சு. எங்களுக்கு வியாபாரம் குறைந்து விட்டது. வருடத்தில் 2 மாதங்கள் தான் எங்களுக்கு இந்த லாபம் வரும். சுற்றுலா பயணிகள் வந்தால்தான் கடந்த 4-5 வருடங்களாக எங்களுக்கு கிடைத்த லாபங்கள் எல்லாம் இப்போ நஷ்டமாகிவிட்டது. ஏன் இது மாதிரியான சமயத்தில் வந்து ஓமர் அப்துல்லா அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் வரக்கூடிய 2-3 விளைவுகள் என்ன என்று கேட்டால், சிவா, மத்திய அரசாங்கம் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பது நிறுத்தப்படும், பாதுகாப்பு காரணங்களுக்காக. இரண்டாவது, இந்திய முஸ்லிம்கள் வக்ஃப் போர்டு விஷயத்தில் வேண்டுமென்றே இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை சொன்ன பொழுது
இது இந்து முஸ்லிம் கலவரமானாலும் மேற்கு பல பல பகுதிகளில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் வாழக்கூடிய காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் டூன் காலேஜில் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அது மாதிரியான சூழ்நிலை வந்தால் அது காஷ்மீருக்காரங்க காஷ்மீர்ல போன அடிக்கிறாங்க, இந்தியா முழுக்கிறோம். இது உள்நாட்டு பிரச்சனையானாலும் ஆகக்கூடும். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை பார்த்து நரேந்திர மோடிக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய 15-20 அலுவலக, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ் இரவு பகலாக செய்கிறார்கள். டெல்லி பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் குறைந்தது 15 முதல் 20 நாட்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் தாக்குதலுக்கான தயாரித்துக் கொண்டிருக்கிறது 3 படை தளபதிகளும். அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த விஷயமும் வெடிக்கலாம். ஆனால் வதந்திகள் பரவலாக பேச ஆரம்பித்து விட்டது. இதில் மூக்குடைப்பு இந்திய அலைன்னு சொல்லக்கூடிய காங்கிரசிற்கும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், அகிலேஷ் யாதவிற்கும், உத்தவ் தாக்கரேக்கும், மம்தா பானர்ஜிக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்களே பயந்து இருக்காங்க. இது மூலமாக அமித்ஷா, நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டாவினுடைய ஒரு ஆதிக்கம் வளர்ந்து விட்டால் இந்துக்கள் ஒன்றாகக்கூடிய நிலைமை வந்து விட்டது என்றுதான் உள்ளூர் எக்கச்சக்கமான பயம் இருக்குங்க எதிர்கட்சி நடுவில். இதுதாங்க டெல்லி நிலவரம். சிவா, சார், இப்போ இந்த பஹல்காம் அட்டாக்ல மிக முக்கிய மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி என்கவுண்டர்ல கொல்லப்பட்டிருக்காங்க. லஷ்கரி இயக்கத்தின் முக்கிய தளபதி அல்தாப் லல்லி கொல்லப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில இருந்த 2 பயங்கரவாதிகளுடைய வீடுகளை ராணுவத்தினர் குண்டு வைத்து தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. எல்லையில பல்வேறு பகுதியில துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பாகிஸ்தானில் எதிர்வினைக்காக, ரியாக்ஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே தனக்குத்தானே அங்கு சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்தியாவிற்கு ஆக்ரா, குவாலியர், ஹிண்டன் போன்ற இடங்களில் எல்லாம் இந்திய ராணுவ படையினுடைய பயிற்சிகள் அதிகமாகிவிட்டன. எந்த நேரமும் தாக்குதல்கள் நடக்கக்கூடும் என்ற ஒரு ஏசியங்கள் டெல்லியில் பரவலாக படுகிறது. டெல்லி கண்டிப்பாக ஒரு பதட்ட நிலையில் தான் இருக்கிறது. சிவா, அந்த பதட்ட நிலை என்று சொன்னால் வரக்கூடிய 10-15 நாட்களுக்குள் நரேந்திர மோடி இதை செயல் திட்டத்தில் கொண்டு வரவில்லை என்றால் நரேந்திர மோடிக்கு ஒரு அவப்பெயர் வந்துவிடும். இது பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கும் சரி ஒரு பேர் இழப்பாக இருக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். இதனால் தானோ என்னமோ பிரதி தினம் அமித்ஷா அவர்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறார். அனைத்து மாநில முதலமைச்சரிடம் பேசிவிட்டார், அனைத்து எதிர்கட்சி தலைவரிடம் பேசிவிட்டார். இந்தியா ஒரே குரலில் பாகிஸ்தானை எதிர்த்து நிற்கிறது. அதற்கான ஒரு கட்டமைப்புகள் ஆரம்பித்து விட்டார்கள். மேக்சிமம் 10 டேஸ்க்குள்ள ஒரு மேஜர் ரியாக்ஷன் இந்தியாவிலேருந்து இருக்குங்க. ஆனால் பாகிஸ்தான் அவசரத்தினால நியூக்ளியர் பாம்பெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோங்கிற ஒரு அச்சமும் இந்தியாவில் இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு இருக்கு. அந்த இண்டஸ் வேலி, இந்த ஐஎம்டி ஐடபிள்யூடி கன்வென்ஷன்ல வாட்டர் ட்ரீட்டில இந்த பண்ணதை பாகிஸ்தான் யாருமே எதிர்பார்க்கல. பாகிஸ்தான் இப்பொழுது நிகமாக சொல்ல போனீங்கன்னா, நான் சென்ற வீடியோ கூட குறிப்பிட்டிருந்தேன், 5700-6000 பிச்சைக்காரர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் கிளர்ச்சியை உண்டாக்கி விட்டார்கள். பாகிஸ்தானுக்குள்ளே கிளர்ச்சி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அண்டை மாநிலங்களான பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் எல்லாம் கிளர்ச்சி வந்ததனால் அதன் மூலமாக கண்டிப்பாக பாகிஸ்தான் பிரிவுபடும். பாகிஸ்தானில் மண்ணெண்ணெய், வெங்காயம், தக்காளி பழம், அரிசி போன்ற, கோதுமை போன்ற பொருட்கள் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. இந்தியாவில் இருந்துதான் அட்டாரி, வாகா பார்டர் மூலமாகத்தான் போய்கொண்டிருந்த அந்த வியாபார தொடர்புகள் துண்டடிக்கப்பட்டு விட்டது. இனி வரக்கூடிய காலம் பாகிஸ்தானுக்கு எகிர முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். கண்டிப்பாக இது ஒரு மாபெரும் திருப்பமாகத்தான் இருக்கும். நேற்று பிரதமர் பீகாரில் பேசியதனுடைய தாற்பயம் அதுதான். சிவா சார், இப்போ இதே போலதான் 2016 செப்டம்பர் 18ஆம் தேதி அதிகாலையில உரி பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம் மீது, தலைமையகத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கும் 11 நாள் கழித்து தக்க பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்திருந்தாங்க. இதே போலதான் 2019ஆம் ஆண்டு புல்வாமா ராணுவ வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் போது இதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது.
அதே ஆண்டு அதே மாசம் 26ஆம் தேதி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்திய விமானப்படை அதிரடியாக நடத்தி உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சாங்க. இப்படி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பதிலடி தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு இதைவிட ஒரு பெரிய பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக அந்த எல்லையை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய 42 ஸ்பாட்டுகளை கண்டுபிடித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த பதிலடி ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குமா சார்? அதை விட பெருசா இருக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் முதுகெலும்பை முறிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் இராணுவ தளபதிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. தாங்கள் எந்த திட்டத்தையும் செயலற செய்யுங்கள், நுணுக்கமாக செய்யுங்கள் என்றெல்லாம் ஆணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்துக்களுடைய கலவரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது காஷ்மீர்காரங்கள் மீது இருக்கக்கூடிய தாக்குதல்களை குறைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். இன் டோட்டாலிட்டி தாங்கள் கூறியது போன்று நரேந்திர மோடி சும்மா விடமாட்டாரு பாகிஸ்தானை. சார், இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் எப்படி சார் இருக்கு? என்ன காரணம் அப்படின்னா, பிரியங்கா காந்தியுடைய கணவர் ராபர்ட் வத்ரா வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பலகீனமாக வருவதன் மூலமாக தான் இந்த தாக்குதல் மூலமாக மோடிக்கு ஒரு மெசேஜை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சை கருத்தை தெரிவிச்சாங்க. இப்போ இது போன்ற சர்ச்சை கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சிகளுடைய ரியாக்ஷன் எப்படி சார் இருக்கு? அவர் காங்கிரஸ்காரர். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்கிரஸ் எம்பி அவருடைய கணவர். காங்கிரஸ் மெம்பர் இல்லைன்னு சொல்றாங்க. அவருடைய கருத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அளவில் இல்லை என்று ராபர்ட் வாட்ராக்கு எதிர்த்தே மல்லிகார்ஜுன் கர்கே பேசிவிட்டார். இருப்பினும் எதிர்வினையாக பேசி காங்கிரஸில் இருக்கக்கூடிய குழப்பத்தை காண்பிக்கிறார்களே தவிர, ராபர்ட் வாட்ராவுக்கும் பிரியங்கா காந்திக்கும் கணவர் மனைவி விஷயத்தை தவிர ராபர்ட் வாட்ரா ஏன் முழுக்கை நுழைக்கிறார் என்று கேட்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க. ராபர்ட் வாட்ராவை சொல்ல வைத்தது யார்? அது ராகுல் காந்தியா, பிரியங்கா காந்தியா, சோனியா காந்தியா? ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அதே அளவிற்கு தான் எம்பி ஆக வேண்டும் என்று ராபர்ட் வாட்ராவும் துடிக்கிறார். ஆக மொத்தம் அது காங்கிரஸ் பிரச்சனை, காங்கிரஸ் கட்சியில் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, 3 காந்திகளுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை என்று தான் பாஜகவினர் சொல்லுகின்றனர். இது இந்துக்களை மேலும் ஒற்றுமைப்படுத்தும் என்று தான் பாஜகவினருக்கு கருத்து. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.